உங்களால் குடியை மறக்க முடியவில்லையா? குடியினால் உடல் ஆரோக்கியம் இல்லையா? குடி, போதை, புகையை மறக்க குடிப்பவருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம். இம்மருந்தை சாப்பிட்ட பின் மீண்டும் குடிக்கும் எண்ணம் வராது. முடி உதிர்வதை தடுத்து கூந்தல் கருமையுடன் வளர கூந்தல் தைலம், ஆண்மை குறைவு, நரம்பு பலகீனம், துரித ஸ்கலிதம், மூட்டு வலி, கை கால் குடைச்சல், கர்ப்பப்பை கோளாறு, மலட்டுத்தன்மை, குழந்தை பாக்கியம், உடல் பருமன், புற்றுநோய், மூலம், குடல் புண், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி, எல்லாவித தோல் நோய்கள், சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம், பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும். உடனே அணுகவும். மருத்துவர் என் குழந்தைவேலு, ஜேபி சித்த வைத்தியசாலை, நம்பர் 1, கன்னியப்பா தெரு, TSL காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல் அம்பிகா எம்பயர் பின்புறம், 100 அடி ரோடு, வடபழனி, சென்னை 26. போன் நம்பர் 0442362195, செல் நம்பர் 9440666432. வணக்கத்திற்குரிய மக்களே, இன்றைய தினம் மற்றும் ஒரு மூலிகையினுடைய அற்புதமான காய் வகைன்னு சொல்ல முடியாது, கனி வகைன்னு சொல்லாது, நெல்லிக்காய், நெல்லிக்கனி, அதை பற்றி அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, அதை சாப்பிடுவதனால என்னென்ன பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறத நெல்லி மரத்துக்கு கீழே நின்று உங்களுக்கு வளர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இது பாருங்க, இந்த செடி சிறு நெல்லி, அரை நெல்லிம்பாங்க. இப்போ நமக்கு உடம்புக்கு பயன்படக்கூடியது பெரிய நெல்லிக்காய், சைஸ் பெருசாக இருக்கும். இது சின்ன நெல்லிக்காய். அப்புறம் இந்த நெல்லிக்காயில் என்னென்ன சத்து இருக்குங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். விட்டமின் சிங்கிறது அதிகமாக இருக்குது சார். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது சமம்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நிறையா நெல்லிக்காயை பற்றி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை விட நீங்கள் என்ன புதுமையாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்கள். நான் நெல்லிக்காய் என்று சொன்ன உடனே, நெல்லிக்கனி என்று சொன்ன உடனே, அந்த நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துவதனால் உங்கள் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதோடு மட்டுமில்லாமல், உடம்பில் உள்ள அந்த கிருமிகளெல்லாம் சரி செய்வதோடு மட்டுமல்லாமல், நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்கு, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு நெல்லிக்காய் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. நெல்லிக்காய் சாப்பிட்டால் விட்டமின் சி மட்டுமில்ல, அதில் நிறைய சத்துக்கள், இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே நெல்லிக்காயில் இருக்குது. அந்த நெல்லிக்காயை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணுங்கிறது ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு மருத்துவத்தை சார்ந்ததும் நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்தாக அது பயன்படுது. தினசரி நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாமன்னா அது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நெல்லிக்காய் கட்டாயமாக சாப்பிடலாம். அதிகப்படியான அளவுக்கு நெல்லிக்காயை சாப்பிடுவதற்கு அருகில் உள்ள மருத்துவரை நீங்கள் ஆலோசனை பண்ணி சாப்பிடுவது நல்லது. சரி சார், இந்த நெல்லிக்காயினுடைய பயன்கள் என்ன? இப்போ கண் பார்வை ரொம்ப சின்ன வயசுலேயே குறைஞ்சி போச்சு, அவங்களுக்கு நெல்லிக்காயை நீங்கள் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த நெல்லிச்சாறு நிறையா கொடுத்தீங்கன்னா, அதோடு கொஞ்சம் கூட மிளகு, கொஞ்சம் கூட எலுமிச்சம்பழம் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கண் பார்வையை, உங்களுக்கு பார்வையுடைய திறனை அதிகப்படுத்துகிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, மூளையுடைய நரம்புகளை பலப்படுத்துகிறது, நரம்பு தளர்ச்சியை குறைக்கிறது, நரம்பு பலவீனத்தை சரி செய்கிறது. ஒரு ஆண் மகனுக்கு ஆண்மை சக்தி இல்லை என்றால் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துவதனால ஆண்மை சக்தி அதிகமாகிறது. இப்படி பலதரப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துவதற்கு நம் சித்த மருத்துவத்தில் மிகவும் அற்புதமாக சொல்லப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கனி நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியானது பலதரப்பட்ட நோய்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு நோயை வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்கனி மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்கன்னா, மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, கையில் இப்போ சொறி சிரங்களாம் சொல்ல முடியா, உடம்புல அரிப்புத்தன்மையெல்லாம் அதெல்லாம் சரி செய்யப்படுகிறது. மூலவியாதி சரி செய்யாது, ஆஸ்துவாய் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்யப்படுகிறது, கல்லீரல் பிரச்சனைக்கு சரி செய்யப்படுகிறது. கல்லீரல் பிரச்சனை முழுமையாக சரி செய்யப்பட்டு கல்லீரல் நன்றாக வேலை செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைவது நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி சாப்பிடுவதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் என்றும் பொலிவோடு, இளமையாகவும், முகப்பொலிவோடும் இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பது நெல்லிக்கனி. இப்போ அந்த நெல்லிக்காயை எடுத்து நீங்கள் உழைச்சிங்கன்னா அப்படின்னா 6 ஸ்லைஸாக வரும். அதில் ஒரு 2 ஸ்லைஸ் தான் சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும். பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒரு 4 ஸ்லைஸ்.
அதிகப்படியான அளவுக்கு நெல்லிக்காய் எடுப்பதனால் பின்விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை தருவது மட்டுமில்லாமல் பலதரப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துவது மட்டுமில்லாமல் சக்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கு மிகவும் அற்புதமான மருந்து, மூல வியாதிக்காரர்களுக்கு மூலத்தை குறைப்பதற்கு மிகவும் அற்புதமான மருந்து. இப்படி ஒவ்வொரு வியாதிகளுக்கும் சப்போர்ட்டா இம்யூனிட்டியை அதிகப்படுத்தி நோயை வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்கனி மிகவும் அற்புதமான ஒரு சித்த மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக அற்புதமான கனி. இந்த நெல்லிக்காயை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்க, அந்த நெல்லிக்காய் எடுத்து அப்படியே சாப்பிடலாம், அந்த தோற்போட சாப்பிடலாம். இல்லை சார் எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கல, ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னா அந்த 6 ஸ்லைஸோட ஒரு நெல்லிக்காயில் 6 ஸ்லைஸ் சொல்கிறல அதில் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து நல்லா தண்ணி மிக்சியில் ஓட்டு அடித்து தண்ணி சாறு எடுத்து நல்லா வடிகட்டி அதில் கொஞ்சம் போல் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நல்ல செரிமானத்தை கொடுக்கக்கூடியது, லிவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது, நுரையீரலில் சளி மாந்தம் இருந்துச்சு அப்படின்னா சரி செய்யக்கூடியது, மூச்சு வாங்க பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா சரி செய்யணும். சார் இல்லை சார் நான் நெல்லிக்காய் சாப்பிட்டேன் எனக்கு ஒரே சளி பிடிச்சிருந்துச்சு சார், அவங்க உடம்பு வாத உடம்பா பெத்த உடம்பா சேத்துவ உடம்பான்னு பார்த்து அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சளி பிடிக்காது. இப்போ நீங்கள் நான் இல்லை சார் தொடர்ந்து நான் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால எனக்கு நிறைய சளி வருது சார்னா அப்போ நுரையீரலில் சளி நிறையா ஃபார்ம் ஆகிருக்குன்னு அது அந்த கபத்தை வெளியே ஏற்றுது. அது நெல்லிக்கனி செய்யக்கூடிய வேலை. அதனால் நீங்கள் அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி சாப்பிடுங்க. சார் நெல்லிக்கனி இவ்வளவு பவர் உள்ளதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த நெல்லிக்காயிலையும் பின்விளைவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, சில பேர் பயன்படுத்தக்கூடாது. உண்மையாக இப்போ திருமணமாகி குழந்தை பருவத்திற்கான கர்ப்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கல, அவங்கெல்லாம் நெல்லிக்கனி சாப்பிடுவது ஆலோசனை பண்ணி சாப்பிடுவோம். சிறுநீரக கோளாறு உள்ளவங்க கட்டாயமாக சாப்பிடுவது அவாய்ட் பண்ணுவோம். அது மாதிரி கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா அவங்க கட்டாயமாக இது சாப்பிட்றத கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கிற மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதன் பிறகு அதை சாப்பிடுவது தான் சாதிச்சது. அதனால் நெல்லிக்கனி எல்லாருமே சாப்பிடலாம், எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அளவுக்கு மிஞ்சி தான் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். எந்த விஷயத்தை சாப்பிட்டாலும் சரி மருத்துவத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய நானும் கிட்டத்தட்ட 34 வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன். சித்த மருத்துவத்தின் மூலமாக எல்லா மருந்துகளையும் எல்லா வியாதிகளுக்கும் கொண்டு வர்றேன். அப்படி இருக்கிற போல இந்த நெல்லிக்காயினுடைய பலனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எளிமையான முறையில் நீங்கள் ஆரம்ப நிலையில் சில கோளாறுகள் இருக்குது சார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உடல் உஷ்ணமாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா இந்த நெல்லிக்காய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த பலனை கிட்டும்னு சொல்கிறோம். அதனால் இந்த நெல்லிக்கடையை பலனை சாப்பிட்டதுனால 100% எல்லாமே குணமாயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எந்த மருத்துவத்தை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிறதுனா அந்த அருகில் இருக்கிற சித்த மருத்துவத்தை ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணி அந்த மருத்துவரை ஆலோசனை பண்ணிங்கன்னா முழுமையாக அந்த வியாதியிலிருந்து குணமாடுவதற்கு அவங்க நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க. அதனால் நெல்லிக்கனி என்பது சிறந்த மருத்துவ முறை, மருத்துவ மருந்து, சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடியது, மிக அற்புதமான கனி. அதை நீங்கள் தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பலன் வேறு. அதனால் ஒவ்வொரு முறையும் இருக்குது, அனுமானம் இருக்குது. இதையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நேரில் நீங்கள் வரேன்னு வச்சிங்களேன், சார் இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காயை பற்றி சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கமாக சொன்னீங்க அப்படின்னா நிறையா நான் சொல்லலாம். நெல்லிக்கனியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான மருந்து, அற்புதமான கனி வகையை சேர்ந்தது. பயன்படுத்துங்கள், பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.